வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது ஞான களஞ்சிய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று கவி எண் 124, ஆட்சியின் நேர்மை என்பது தலைப்பு. பொருட்கள் உற்பத்தியிலே பொறுப்பேற்கா அரசு, பொருள் விலையில் பங்கீட்டில் தலையிடுவது தவறு. பொருள் குறையும், தேவை மிகும், பஞ்ச நிலை உண்டாகும், பொறுமை இழந்தே மக்கள் புரட்சி செய்வார். விளைவு, ஒரு ஆட்சி நேர்மையாக நடக்கின்ற அளவுதான் அந்த ஆட்சியின் கீழ் வாழும் மக்கள் அமைதியாக மகிழ்ச்சியாக வாழ முடியும். அந்த ஆட்சியின் கீழ் வாழும் மக்கள் மட்டுமன்று, தொடர்ந்து வரக்கூடிய தலைமுறைகளில் வாழப்போகின்ற மக்களும் அமைதியாக வாழ முடியும். அதற்கு ஆட்சி எப்படி இருக்க வேண்டும்? ஆட்சிக்கு அடிப்படையாக அமைகின்ற பொருளாதாரத்தில் ஆட்சிக்கு நேரடியான பொறுப்பு இருக்க வேண்டும். அப்படி பொருட்கள் உற்பத்தியில் அரசு பொறுப்பேற்காத பொழுது அந்த பொருட்களின் விலையை நிர்ணயிப்பதிலோ அந்த பொருட்களை பங்கிட்டு தருவதிலோ தலையிடுவது தேவையற்ற குழப்பத்தை விளைவிக்கும். அதனால் என்ன நடக்கிறது? பொருட்கள் குறையும், தேவை அதிகரித்து பஞ்ச நிலை உண்டாகும். மக்கள் தேவைக்கு ஏற்ற வசதிகள் கிடைக்காமல் துன்பப்படுவார்கள். மக்களது துன்பம் அதிகரிக்க அவர்களது பொறுமை குறைந்து கொண்டே வரும். ஒரு கட்டத்தில் மக்கள் முற்றிலுமாக தங்கள் பொறுமையை இழந்து புரட்சி செய்ய தொடங்குவார்கள். விளைவு என்ன ஆகும் என்று சிந்தித்து பாருங்கள். குழப்பம், கலவரம், எங்கு திரும்பினாலும் அதர்மம் தலை தூக்கும். இதுவா நமக்கு வேண்டுவது? இன்று விஞ்ஞான வளர்ச்சியின் காரணமாக மக்களின் வாழ்க்கை தரம் பெரிதும் உயர்ந்து வந்திருக்கிறது. இந்த அறிவு வளர்ச்சியை பயன்படுத்தி நேர்மையான ஆட்சி முறையை அமைத்து கொள்ள மக்கள் முன்வர வேண்டும். மக்களின் அறிவு நிலை உயரத்தான் ஆட்சி நேர்மையாக அமையும். எனவே நாம் உடனடியாக செய்ய வேண்டிய செயல் எல்லாம் சாதாரண மக்களது அறிவு நிலையை உயர்த்த வேண்டும். அதுதான் இந்த சிக்கலுக்கெல்லாம் ஒரே தீர்வு. நன்றி. வாழ்க வளமுடன்.